திடீர் முட்டுக்கள் யாருக்கு? நம்மளோட ராணுவுக்கு. ராணுவுக்கு வந்து சோசியல் மீடியாவில் திடீர்னு எல்லாருமே முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே, நேத்திக்கு வந்து ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. ராணுவ வந்து எல்லாருமே ஒதுக்குனாங்க. ஒரு மாதிரி லைட்டா புள்ளி பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். உடனே அதனோட தொடர்ச்சியா இன்னைக்கு இவனுக்கு கண்டென்ட் பண்ணவும் தெரியல, பேசவும் வரல, அங்க போயிட்டு எப்படி நடந்துக்கணும்னு தெரியல, எதுவுமே தெரியாம இவன் பாட்டுக்கு ஒண்ணு ஏதோ ஒன்று பண்ண ட்ரை பண்றா எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. இதனால இவரு எல்லாருமே வந்து வச்சு செய்யறாங்க. ஸோ இதை இவர் எப்படி யூஸ் பண்ணிக்கிறாருன்னா, என்னை எல்லாருமே தனியாக்குறாங்க, ஸோ எனக்கு நான் தான் வந்து டிஃபெண்ட் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய உருட்டுகள் எல்லாத்தையும் உள்ள உருட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ இங்க உருட்டுகள் உருட்ட வெளியில ராணுவுக்கு திடீர்னு வந்து ஃபேன்ஸ் எல்லாம் கிரியேட் ஆயிட்டாங்க. சரி, இவனுக்குலாம் ராணுவோட ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாருமே வந்து சௌந்தர்யாவோட ஹேட்டர்ஸ். இதுல வந்து நம்மள பியா இருக்கிறாங்க. எல்லாரும் முரட்டு முட்டு கொடுத்துக்கிட்டாங்க. அதாவது ராணுவுக்கு ராணுவ பண்ணதான் சரி, ராணுவ ஃபயர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா எக்ஸ்போஸ்டு. சௌந்தர்யா அவங்களோட உண்மையான முகத்தை வெளியில கொண்டு வந்துட்டாங்க. சௌந்தர்யா இனிமேல் அவ்வளவுதான், சௌந்தர்யா ஓட்டு சரியா போகுது அப்படி இப்படின்னு சொல்லி உருட்டிட்டு இருக்காங்க. யாராட்டிக்கலாம் என்ன ஆச்சு? இப்போ உள்ள ஒருத்தன் கண்டென்ட் கொடுக்குறான். ஆக்சுவலா அது உண்மையான ஃபைட்டா இல்ல பிராங்க் ஃபைட்டா அப்படிங்கிறது முதல்ல தெரியல. ரெண்டாவது, இவர் உள்ள போயிட்டு கண்டென்ட் கொடுக்குற அளவுக்கு இவர்கிட்ட என்ன கெப்பாசிட்டி இருக்கு? போயிட்டு கோர்வையா 4 வாரத்தை தெளிவா பேச தெரியல. இவரு சொல்ல வர விஷயத்த கரெக்டா போயிட்டு கன்வே பண்ண தெரியல. அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட் கிட்டையும் சரி, வெளியில இருக்கிற மக்கள்கிட்டையும் சரி. இந்த லட்சணத்துல இவரை வந்து அர்ச்சனா கூட கம்பேர் பண்றாங்க. சோ அர்ச்சனா என்னதான் வந்து வைல்டு கார்டு கண்டஸ்டண்டா உள்ள போனாலும் நிறைய பேர் வந்து புள்ளி பண்ணாங்க. பட் ஆனா அவங்க பேசுற வார்த்தைக்கு ரொம்ப தெளிவா இருந்துச்சு, கரெக்டா எடுத்து வச்சாங்க பாயிண்ட. சோ அதனால அவங்க வந்து கொண்டாடினாங்க, ரசிகர்கள் வந்தாங்க. நம்மால என்ன பண்றாரு? உள்ள போனாரு. உள்ள எதுக்கு ஒதுக்குறாங்கன்னாச்சும் அட்லீஸ்ட் தெரியுதா? கண்டென்ட் கொடுத்தா கண்டென்ட் வந்து கரெக்டா கொடுக்கணும். சரி, ஓகே, உனக்கு கண்டென்ட் கொடுக்க வரலன்னா கண்டென்ட் கொடுக்கறவனையாச்சும் அட்லீஸ்ட் வேடிக்கை பார்க்கணும். எதுவுமே பண்ண முடியாம இன்னைக்கு இவரோட ஃப்ரஸ்ட்ரேஷன் தான். இவர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. ஆஹா, எல்லாரும் லவ் கண்டென்ட் கொடுக்குறாங்க, உடனே நமக்கு வந்து லவ் கண்டென்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிக்கிறான். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, சௌந்தர்யா ரயான் வந்து ஒரு மாதிரி லவ் கண்டென்ட் கொடுக்குறாங்க. அந்த சைடு வந்து சத்யாவும் பவித்ராவும் லவ் கண்டென்ட் கொடுக்குறாங்க. விஜய் விஷால, தர்ஷிகா, அன்சிதா இவங்க ஒரு சைடு வந்து லவ் கண்டென்ட் கொடுக்குறாங்க. இவருக்கு வந்து லவ் கண்டென்ட் கொடுக்குறது ஆள் இல்ல. சோ இவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து யாரை ட்ரை பண்ணாரு? பவித்ராவே யாரை ட்ரை பண்ணாரு. அதுக்கான ஃபைட்டு தான் வந்து 3வது ப்ரோமோல வந்துச்சு. அந்த ப்ரோமோல சத்யாவுக்கும் ராணவுக்கும் வந்து ஒரு ஃபைட் ஒன்று கிரியேட் ஆன மாதிரி இருந்துச்சு. அந்த ஃபைட்டை பார்க்கும்போது அதுவுமே கண்டென்ட்கார பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. இவருக்கு யாருமே ஆள் கிடைக்கலங்க. சோ அதனாலதான் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தான் எவனுமே இந்த வீட்டை லவ் பண்ணக்கூடாதுடா அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரோமோ 4 அப்படிங்கிறது வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இவருக்கு வந்து முட்டு கொடுத்துட்டு சில பேர் வராங்க. இவருக்கு முட்டு கொடுக்கறவங்க எப்படின்னு சொல்றாங்கன்னா, சௌந்தர்யா என்னங்க இந்த பொண்ணு எப்படிங்க இந்த வீட்டில் எப்படிங்க நடந்துக்கும், போய் பாருங்க லவ் கண்டென்ட் கொடுக்குது, அவங்க கூட போய் உட்காந்துட்டு பேசுது, இவங்க கூட உட்காந்துட்டு போய் பேசுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வெளியில இருந்துட்டு கேரக்டர் அசாசினேட் பண்றாங்க. சரி, ஓகே, டன். அப்படின்னா நீங்க முட்டு கொடுக்குறீங்க நம்ம ராணுவம். அவர் எதுக்கு கொந்தளிக்கிறார் தெரியுமா? ப்ரோமோ நாள்ல சேம் லைக் அதே லவ் கண்டென்ட் எனக்கு தரலையாடா அப்படிங்கிற ஆதகத்துல தான் கொந்தளிச்சுட்டு இருக்கான். இதுதான் உண்மையான நண்பர்களே. என்ன நடந்துச்சு ப்ரோமோ நாள்ல அப்படின்னு பார்க்கலாமா? சோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து 3வது ப்ரோமோவோட ஸ்டார்டிங் அதோட எண்ட்ல தான் இது வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சத்யாவுக்கும் ராணுவுக்கும் திரும்ப வந்து ஒரு ஃபைட் அப்படிங்கிறது வந்து கிரியேட் ஆகுது. கிரியேட் ஆன உடனே 2 பேரும் வந்து சண்டை போட வரும்போது முத்து அவர்கள் போயிட்டு மறிக்கிறாரு. மறிச்சதுக்கு அப்புறமா நம்ம ராணுவ வந்து கொந்தளிக்கிறாரு. இந்த வீட்டை மேல் எவனும் லவ் பண்ணக்கூடாதா, நான் லவ் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன இந்த வீட்டுல இனிமேல் எவ்வளவு லவ் கண்டென்ட் கொடுக்க கூடாதா. ஆக்சுவலா இவங்க எப்படி கொந்தளிக்கிறா அப்படின்னு தெரியல. ஒருவேளை வந்து லவ் கண்டென்ட் கொடுத்தத உண்மையில லவ் பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு தப்பான புரிதலுக்கு போயிட்டாப்லையா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. எவனுமே லவ் கண்டென்ட் கொடுக்க கூடாது. நான் பேச முடியாத இடத்துல, என்னை ஒதுக்கக்கூடிய இடத்துல யாருமே லவ் கண்டென்ட் கொடுக்க கூடாதுங்கிற அளவுக்கு தலைவர் வந்து கொந்தளிச்சு டென்ஷன் வராப்ல. சோ இதுக்கு வந்து நம்மள சௌந்தர்யா அவங்க வந்து கொந்தளிக்கிறாங்க. யாரா லவ் கண்டென்ட் கொடுத்தா போய் பேசுறால லவ் கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தர்யா ஒரு பக்கம் கொந்தளிக்க, அதனோட தொடர்ச்சியா தர்ஷிகா கொந்தளிச்சிட்டாங்க. தர்ஷிகாலாம் அவ்வளவு சீக்கிரம் வந்து எந்த விஷயத்துக்கு கொந்தளிச்சு வாய்ஸ் ரைஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஆனா வந்து இந்த இடத்துல தர்ஷிகாவும் லவ் கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தா, யாரு கூட? விஜய் விஷால் கூட ஒரு லவ் கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. கொடுத்துட்டு இருக்கும்போது கொடுத்த கேரக்டரை ஒழுங்கா பண்ண தெரியாத வக்கீல் அத நீ எல்லாம் வந்து என்ன வந்து பேசலாமாடா அப்படிங்கிற மாதிரி கொந்தளிச்சு போறதை நம்ம பார்க்க முடிஞ்சது. இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. என் தலைவர் தீபக் வந்து ஓரமா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜாக்லின் வந்து நின்று ஆஹா ஓகே டன் சண்டை நடக்குதா நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. சோ இதை பார்க்கும்போது ஒருவேளை இதுவுமே ஸ்கிரிப்டடா இருக்குமோ, ஒருவேளை வந்து பிக் பாஸ் ஏதாச்சும் டாஸ்க் கொடுத்து ஏதாவது பண்ண வச்சிருப்பாங்களோ அப்படிங்கிறது நமக்கு தெரியல நண்பர்களே. சோ இதனோட தொடர்ச்சியா என்ன நடக்குதுன்னா, ராணா வந்து சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, என் பேர் கூட தெரியலடா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கொந்தளிக்கிறாரு. உன் பேரு கூட தெரியாத அளவுக்கு தான் நீங்க போயிட்டு கேம் ஆடிக்கிட்டு இருக்க.
உன் பேர் கூட வெளியில எக்ஸ்போஸ் ஆகாத அளவுக்கு தான் அந்த இடத்துல இருக்கிற. நீ போயிட்டு மற்றவங்களை லவ் கண்டென்ட் கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அவங்க உண்மையாவே லவ் பண்ணியிருந்தா நீ போயிட்டு ஏதாச்சும் நீ அதை கேட்கறதுக்கு கூட உனக்கு வந்து யாருக்குமே இது இல்லை. ஏன்னா வந்து அது அவங்களோட பர்சனல் அப்படிங்கிறது வந்து முடிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்பொழுது அவங்க பண்றது எல்லாமே இந்த ஸ்கூல் டாஸ்க்குக்காக முன்னாடி இந்த டாஸ்க் ஆரம்பிக்கும் பொழுதே சொல்லிட்டாங்க தெளிவா. ஸோ இந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வந்து நம்ம வந்து ஒரு லவ் கண்டென்ட்டாக எடுத்துட்டு போகலாம், இதை சுவாரஸ்யமா எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பிளான் பண்ணிட்டு தான் பண்றாங்க. உடனே என் பேரே தெரியாத அளவுக்கு எல்லாரும் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவங்கள கேட்காத மிஸ்டர் ராணவ், நீங்க உங்களையே காரி துப்பீங்க. ஏன்னா உங்க பேர் கூட தெரியாத அளவுக்கு தான் நீங்க உள்ள வந்து டாஸ்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதா வெக்கக்கேடான ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்மளோட சவுண்ட் வந்து கொந்தளிக்கிறாங்க. யாருக்கிட்ட? ரியா கிட்ட. என்ன சொல்றாங்கன்னா, பக்கத்துல உட்கார்ந்து பேசுறாலே லவ்வா லவ்வா லவ்வான்னு சொல்லிட்டு போயிட்டு செம்ம கத்துறாங்க நம்மளோட ரியா கிட்ட. ரியா எதுக்கு இந்த இடையில வந்து வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறீங்களா? அது ஒண்ணும் இல்லைங்க. ரியா ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் சத்யா கூட ஒரு லவ் கண்டென்ட் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணாங்க. சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா, எனக்கு வந்து ஒரு கிரஷ் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. ஸோ அந்த கிரஷுக்கு எஸ்ல ஸ்டார்ட் ஆகி ஏல முடியும். ஸோ அவங்க தான் என்னோட கிரஷ், நான் உங்களுக்கு வந்து லவ் கண்டென்ட் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நேத்துக்கு எபிசோட்லேயே சொல்லியிருந்தாங்க. அதோட தொடர்ச்சியா சத்யா சொல்லிட்டாரு, நான் வந்து பவித்ராவை தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவங்களும் கூட சேர்ந்துக்கிட்டாங்க போல இருக்கு. அதனாலதான் வந்து சவுண்ட் போயிட்டு அவங்கள்ட்ட கொந்தளிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. எல்லாருமே ட்ரிகர் பண்ணி விடுறாங்க. இதுல மொத்தமா ட்ரிகர் பண்ணி விட்டது நம்மளோட ராணவ். மொத்தமா வீட்டையே ஃபயர் பண்ணி விட்டா எல்லாருமே அங்கங்க வெடிச்சுக்கிட்டு இருக்குது. நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இதுல வந்து சவுண்ட் சொல்ற ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, அவங்க கொடுத்த கான்செப்ட் இந்த ஸ்கூல் டாஸ்க், ஸ்கூல்ல பொதுவா இருக்கிற விஷயங்கள் வந்து அந்த லவ், இந்த மாதிரி ஒரு காசிப், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த கான்செப்டை எடுத்து தான் நாங்க பண்றோமே தவிர்த்து நாங்க வந்து யாருமே லவ் கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து இன்டென்ஷனா கொடுக்கல. அதே மாதிரி வந்து உண்மையாவும் லவ் கண்டென்ட் அப்படி வந்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி சொல்றாங்க. இதுக்கப்புறமா வந்து நம்மளோட விஜய் விஷால்லாம் கொந்தளிக்கிறாங்க. விஜய் விஷால் இந்த அளவுக்கு கொந்தளிச்சா நான் பார்க்கவே இல்லை. நீ யாரா டிசைட் பண்றதுக்கு இதை பத்திலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சுட்டு அடிக்க போற மாதிரி பாயிராப்ல நம்மளோட ராணவ் வந்துட்டு அடிக்க போற மாதிரி பாயிராப்ல. அந்த அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல நண்பர்களே. ஒருவேளை வந்து இந்த டாஸ்கா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதோட முடிவா நம்மளோட மஞ்சள் எல்லாரும் ஸ்டாப் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து கத்தி இந்த விஷயத்த முடிக்கிறாங்க. ஸோ இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, இது ஒருவேளை பிராங்கா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சவுண்டோட ஹேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, மிகப்பெரிய ஒரு பல்ப் வாங்கின மாதிரி தான் அந்த மூமெண்ட் தான் இது. ஏன்னா எப்படா சவுண்டுக்கு எதிராக ஒரு கண்டென்ட் வரும், சவுண்டுக்கு எதிராக யாராச்சும் பேசிட மாட்டாங்களா, அதை வச்சு அவங்களுக்கு நம்ம ஒரு முட்டு கொடுக்கலாமே, முரட்டு முட்டா கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் சுத்திட்டு இருக்கானுங்க. பட் ஆனா வந்து சவுண்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அங்க பிக் பாஸ்ல என்ன தேவையோ, என்ன கண்டென்ட் கொடுக்கணுமோ, எந்த டாஸ்க் எப்படி ஆடணுமோ அதே மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு அவங்க வந்து ட்ரெஸ்ஸிங் சரியில்லை, அவங்க பண்றது சரியில்லை, இப்படி சரியில்லை, அப்படி சரியில்லைன்னு சொல்லிட்டு உருட்டுறதை நிப்பாட்டிட்டு கேமா பாருங்க. பிக் பாஸா சுவாரஸ்யமா எடுத்துட்டு போகணும்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணணும். அது வரம்புக்கு மீறி இருந்தாதான் நீங்க கேட்கணுமே தவிர வரம்புக்கு உள்ளார இருக்கும்போது அதை கேட்கவே கூடாது. அங்க லவ் கண்டென்ட் அப்படிங்கிறது ஸ்கூல் டாஸ்க்ல கண்டிப்பா கொடுக்கப்படும். இதுக்கு முன்னாடி சீசன்ல ஸ்கூல் டாஸ்க் கொடுத்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி டாஸ்க்ல கொடுக்கும் போது எல்லா டாஸ்க்லயுமே லவ் கண்டென்ட் யாராச்சும் ஒருத்தவங்க கொடுத்து இருந்தாங்க. சோ அதனோட தொடர்ச்சியா தான் இந்த சீசன்லயுமே கொடுக்குறாங்க. அதை விட்டுட்டு டிஃபரெண்டா ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்க. சௌந்தர்யாவோட ஹேட்டர்ஸே ராணுவுக்கு முட்டு கொடுக்குறீங்க, நாளைக்கு சௌந்தர்யாவுக்கு எதிராக வேற யாராச்சும் வந்து பேசிட்டாங்கன்னா அவங்களுக்கு போய் முட்டு கொடுப்பீங்க. என்னடா பொழப்பு இது? யாராச்சும் வந்துட்டா போதும் உடனே வேற லெவல் ராணுவ மாஸ் அப்படி இப்படி என்னடா பண்ணிட்டா, அப்படி வந்ததுல இருந்து உனக்கு ஒரு வார்த்தை கோர்வையா பேச தெரியலங்க. நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, நான் இல்லைன்னு சொல்ல. அந்த அளவுக்கு பொட்டன்ஷியலா அவர் என்ன பண்ணாரு, என்ன பாயிண்ட் எடுத்து வச்சாரு, எதை கரெக்டா ஆடினாரு, எதை விஷயத்தை கிளியரா கேட்டாரு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ஒருத்தவங்க மேல இருக்கிற வன்மத்துக்காக இன்னொருத்தவங்க சப்போர்ட் பண்றதுல எந்த விதமான நியாயமும் இல்லை நண்பர்களே. சோ பொறுத்து வந்து பார்க்கலாம் மக்களே. அடுத்தது என்ன நடக்குது, லைவ்ல என்ன அப்டேட் வருது அப்படிங்கிறத பத்தி அடுத்த வீடியோல சந்திக்கலாம். சோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.